சர்ச்சை நாயகன் வெற்றி நாயகனாக மாறியது எப்படி? பல பிரச்சனைகளை கடந்து வெளிவரும் ஜனநாயகன் படம். கொண்டாட்டத்தில் ரசிகர்கள். புதிய கீதை டு ஜனநாயகன் வரை நடந்தது என்ன? விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாய் யுவர்ஸ், அதாவது தமிழ் சினிமா கிட்டத்தட்ட நாளைக்கு ஒரு நாள் ரொம்ப ரொம்ப ஒரு ஆவலாக இருக்கக்கூடிய ஒரு நாள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம். அதாவது பல சர்ச்சைகளை கடந்து, பல பிரச்சனைகளை கடந்து, பல முட்டுக்கட்டுகளை உடைச்சிக்கிட்டு நாளைக்கு ஜனநாயகன் படம், அதாவது விஜய் அவர்கள் இல்லை தமிழக முதலமைச்சர் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகிறதுனால ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு கொண்டாட்டத்தில் இருக்காங்க. எப்படி தீபாவளி பொங்கல்லாம் வந்தால் பீப்புள்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களோ, அதே மாதிரி தான் இப்போது தீபாவளி, பொங்கல், விநாயகர் சதுர்த்தி, ரம்ஜான், கிறிஸ்மஸ்ஸு, இப்படி எல்லா பண்டிகையும் ஒரு நாளில் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க விஜய் அவர்களோட ஃபேன்ஸ்லாம். சரி, எதுக்கு இவ்வளோ கொண்டாட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான். அதாவது விஜய் அவர்களோட கடைசியாக நடித்த படம் இதுதான். இதுக்கப்புறம் அவர் முழுக்க முழுக்க அரசியல் இறங்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை ஸ்டார்டிங்கை சொன்னார். இப்போ அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகும்போது இப்போ அவர் சிஎம்மாக இருக்கார். இதுக்கப்புறம் அவர் படங்கள் நடிக்கிறதுக்கு எந்த ஒரு சதவீதமும் வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னோட தலைவன், என்னோட அண்ணன், என்னோட தம்பி நடித்த கடைசி படம், இந்த படத்தை போய் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் என்ன ஒன்றா, ஜனநாயகன் படம் மட்டும் கிடையாது, இதுக்குன்னு பல சர்ச்சைகளை விஜய் அவர்களோட படங்கள் சந்திச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் பல சர்ச்சைகளை தாண்டி தான் இன்னைக்கு ஒரு ஹீரோவாகவும் அடுத்த கட்டமாக போய் ஒரு சிஎம்மாவும் மாறியிருக்காரு. சரி, இப்போ இது வரைக்கும் அவர் கண்ட சர்ச்சைகள் என்ன, முக்கியமாக எந்தெந்த படங்கள் பல பிரச்சனைகளை மாற்றிருக்கா அப்படின்னு இந்த ஒரு தொகுப்பில் பார்க்கலாம். அதில் முதல்ல சொல்லப்போனால் விஜய் அவர்களோட அப்பாவோட ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களை ஒரு டாக்டர் ஆக்கணும் அப்படி தான் ஆசையே. ஆனால் விஜய் அவர்களுக்கு சினிமாவில் சாதிக்கணும் தான் ஒரு ஆசை. அதனால தான் 18 வயசுலேயே சினிமா துறைக்கு உள்ளே வந்துட்டார். அப்பா அவர்கள் இயக்கிய நாளை தீர்ப்புன்ற ஒரு படத்தின் மூலமாக ஹீரோவாக 18 வயசுலேயே அறிமுகம் மாறாரு. ஆனால் அவர் அறிமுகமான படம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கிறது. அப்பவும் பல விமர்சனங்களை சந்திக்க. என்னன்னா, நாங்கள் இதெல்லாம் ஒரு மூஞ்சா, இந்த மூஞ்சா எடுத்து நடிக்க வந்தால் என்னங்க அர்த்தம், இதெல்லாம் தேருமா, அதான் அப்பா ஒரு டேரக்டர் ஒரு பேரில் ஹீரோன்ற பேரில் அறிமுகம் மாறல, என்னத்த சொல்கிறது அப்படின்னு அப்போ இருந்த பத்திரிகைகள் நிறைய கான்ட்ரவர்சி எழுதியிருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அதெல்லாம் காதலே வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து பல படங்கள் நடிக்கிறார். விஷ்ணு, கோயம்புத்தூர் மா, இப்படி பல படங்கள் நடித்தா அதுவும் சில நேரங்களில் தோல்வியில் தான் முடியுது. முக்கியமாக அஜித் அவர்களோட சேர்ந்து ராஜப்பாருன்ற ஒரு படத்துலையும் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரோட பீக்கு, அதாவது இவரோட வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு பீக் மூமெண்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூவே உனக்காகன்னு ஒரு படம் தான். விக்ரம் அவர்கள் இயக்கத்தை வெளிவந்த பூவே உனக்காக படம் இவரை தொடர் தோல்வி நாயகன் ஒரு பேரை மாற்றி இதுக்கப்புறம் கேரியரில் வசந்த காலம் ஆரம்பிச்சுப்பான்னு சொல்லி வந்த படம் தான் பூவே உனக்காக. அந்த படத்தை அவர் நடித்த நடிப்பும் சரி, அந்த கதையோட களமாக இருக்கட்டும், அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டாருப்பா அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த பத்திரிகை ஊடகங்கள்லாம் செய்தி எழுத ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் தொடர்ந்து வெற்றியை கொடுத்தாரு. பூவே உனக்காக தொடர்ந்து காதலுக்கு மறைந்த ஒரு படத்தை நடிச்சிருந்தா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். இப்படி தொடர் தோல்வியை சந்தித்த விஜய் அவர்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தன்னோட தொடர் முயற்சியின் மூலமாக, பயிற்சியின் மூலமாக வெற்றி படங்களை காட்டுறாரு. அதுக்கப்புறம் இவர் தன்னோட கேரியரில் ஒரு ஹீரோ மெட்டீரியல் என்ற ஒரு பேரையே எடுக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் இவர் பல சர்ச்சைகளே பார்க்க ஆரம்பித்தார். இவர் நடித்த படங்களில் முதல் படம் சர்ச்சையில் மாற்றுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது முதல் படம் புதிய கீதை படம் தான். இந்த புதிய கீதை படத்தை ஜெகன் அவர்கள் இயக்கியிருந்தார். இந்த படத்துக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டைட்டில் தாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டைட்டில்னு பார்த்தீங்கன்னா கீதை அப்படி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அப்போ இருந்த இந்துத்துவ அமைப்புகளும் இந்துத்துவ இயக்கங்களை போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த படத்து மேலே கேஸும் போட ஆரம்பித்தாங்க. என்னங்க இவர் ஒரு மதத்தை சார்ந்தவர், இவர் நடித்த படத்தில் எதுக்கு கீதைன்னு பேரை வச்சிங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. பிரச்சனைகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் படத்தோட டைட்டிலே மாற்றுறாங்க, என்னன்னா புதிய கீதை அப்படின்னு. அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் தான் அந்த படமும் வெளியே வந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு படத்தை நடித்தார். அதுக்கப்புறம் திருமலைன்னு ஒரு படம் அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா அப்படின்னு பரிமாற்றம் அடைகிறார். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்த படங்களும் பல சர்ச்சைகளை பார்த்துச்சு. அதுக்கப்புறம் இவர் நடித்து வெளியே வந்த காவலன் படம், இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பார்த்துச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னன்னா, அந்த காவலன் படத்தை விநியோகஸ்தர் பண்றவங்களுக்குள்ள பிரச்சனையும் திரையரங்கு உரிமையாளர்களுக்குள்ளேயும் பல பிரச்சனைகள் வந்திருக்கு. அதெல்லாம் அந்த படம் திரைக்கு வரத்துக்கு முன்னாடியே இந்த படம் திரையிடக்கூடாது, இந்த படத்தை பேன் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த விநியோகஸ்தர்களாக இருக்கட்டும், திரையரங்கு உரிமையாளர்களாக சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் விநியோகஸ்தர் என்ன சொன்னால் கேஸே போட ஆரம்பிச்சு. இவரை வச்சு படம் பண்ணதில் விநியோகஸ்தருக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அந்த நஷ்டத்தை ஈடு செய்யணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களே தனிப்பட்ட முறையில் அந்த விநியோகஸ்தரை கூப்பிட்டு பணத்தை கொடுத்து அந்த பிரச்சனை சுமூகமாக முடிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த படம் வெளியே வந்தது.
காவலன் படத்துக்கு அப்புறம் தலைவான் ஒரு படம் வெளிவந்து இங்க தான் வந்து விஜய் அவர்களோட ஒரு உச்சகட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, அந்த தலைவா படத்துல வந்து ஒரு டைட்டில் தான். டைம் டூ லீட் இந்த ஒரு டைட்டில் வந்து அந்த தலைவா படத்துக்கு கீழ ஒரு சின்ன டைட்டிலா இருக்கும். ஆனா, அந்த டைட்டில் தான் அவரோட படத்த வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய வந்து ஆக்கிச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா, தலைவா படம் தமிழகத்த தவிர்த்து மத்த எல்லா நாடுகள்லயும், எல்லா ஸ்டேட்லயும் ரிலீஸ் ஆகி நல்ல வசூல குடுத்துச்சு. ஆனா, தமிழ்நாட்டுல வந்து ரிலீஸே ஆகல. காரணம் அது சின்ன டைட்டில். என்ன சொன்னா, தலைவா படத்துல சில காட்சி ரிமூவ் பண்ணணும். சில விஷயங்கள வந்து மியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல அந்த படத்த ரிலீஸ் பண்ணவே விடல. அதுக்கப்புறம் விஜய் அவர்களே வந்து ஒரு வீடியோ வெளியிட்டார். என்னன்னா வந்து, அப்ப இருந்த ஆளுங்கட்சி இந்த அதிமுகவுக்கு ஆதரவா வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும். நாங்க வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு சப்போர்ட்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு இந்த படம் வெளிவந்தது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து இவர் வந்து ஆக்ஷன் படத்துல நடிச்சிருந்தாலும், அதெல்லாம் வந்து இவர் வந்து அந்த படத்துல ஆக்ஷன் பண்ணுவார்ப்பா அப்படின்னு தான் வந்து ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனா துப்பாக்கி படத்துக்கு அப்புறம் இவர் ரியல் ஆக்ஷன் ஹீரோப்பா அப்படின்ற பேரே வந்துச்சு. ஆனா அந்த துப்பாக்கி படத்திலும் பல பிரச்சனைகள் வந்தது. என்னன்னா, ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல வெளிவந்த துப்பாக்கி படம் வந்து அந்த டைட்டிலே பிரச்சனையா இருக்குங்க. ஏன்னா அந்த படத்துக்கு முன்னாடியே கள்ள துப்பாக்கின்ற ஒரு படம் வந்து வெளிய வந்திருந்தது. அந்த கள்ள துப்பாக்கியோட குழு என்ன சொல்றாங்கன்னா, இது எங்க படத்தோட டைட்டில் மாரியே இருக்கு. அந்த டைட்டில மாத்தணும். டைட்டில் எடுக்கணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ப இருந்த முஸ்லிம் அமைப்புகள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த படத்துல வந்து இஸ்லாமிய நண்பர்கள வந்து தவறா காட்டுறீங்க. தவறா சித்தரிக்கிறீங்க. அதுல வர வசனங்கள்லாம் பாருங்களேன். இஸ்லாமிய அமைப்புக்கு எதிராவே இருக்குது. அப்படின்னு சொல்லி அவங்க கேஸும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏஆர் முருகதாஸ் அவர்களும் சரி, அவங்க டீமும் சரி, அந்த பிரச்சனை வந்து சட்ட ரீதியா வந்து அணுகுனாங்க. சில வசனங்கள வந்து மியூட்டும் பண்ணாங்க. சில காட்சிகள் எடுத்துட்டாங்க. ஏஆர் முருகதாஸ் என்ன சொன்னாங்கன்னா, படம் வந்து திரையரங்குல வர்றதுக்கு முன்னாடி சில வசனங்கள அவங்க மியூட் பண்ணிருவோம். சில காட்சிகள் எடுத்துருவோம்னு சொன்னாங்க. ஆனா படம் வெளிவந்த பிறகு பல காட்சிகள சில காட்சிகள வந்து எடுத்தாலும், ஒரு சில காட்சிகள் அங்கங்க வந்து தான் இருந்துச்சு. அதுக்கும் ஏஆர் முருகதாஸ் என்ன சொன்னார்ன்னா, இந்த காட்சிகள எடுத்துட்டோம்னா, அது மொத்தமே படத்த வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். ஆனா இந்த காட்சிகள், இந்த வசனங்கள் எல்லாம் வந்து இஸ்லாமிய நண்பர்கள வந்து புண்படுத்தாது என்ற ஒரு நம்பிக்கையில நான் வெளிய விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் துப்பாக்கி படம் வெளிய வந்து இவர் வந்து ரியல் ஆக்ஷன் ஹீரோவா மாறிட்டார். இதுக்கப்புறம் தொடர்ந்து கத்தியா இருக்கட்டும், மெர்சலா இருக்கட்டும், இப்படி பல படங்கள சர்ச்சைகள சந்திச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு வெற்றி படமா வெளிய வந்திருக்கு. அதுல கடைசியா வந்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சையில சிக்கின படம் லியோ. லியோ படத்துல ஒரு பாட்டு வந்திருக்கும். அதுல அந்த பாட்டு முழுக்கவே வந்து ஒரு ஹீரோ எப்படி இங்க சிகரெட் பிடிச்சுட்டே வர முடியும்? நீங்க வந்து புகைப்பிடித்தல் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு எல்லாமே நீங்க சொல்லலாம். ஆனா ஒரு ஹீரோ வந்து அந்த பாட்டு முழுக்க வந்து சிகரெட் பிடிச்சிட்டு வர்றாருன்னா, அத பார்க்குற ஃபேன்ஸ் வந்து கெட்டு போமாட்டாங்களா? அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையும் தாண்டி லியோ படம் வந்தது. இப்படி எல்லா சர்ச்சைகளையும், எல்லா பிரச்சனையும் தாண்டி தான் பல படங்கள் வந்து வெற்றி படமா வந்து விஜய் அவர்களுக்கு மாறிருக்கு. கடைசியா படம் அதாவது ஜனநாயகன் படம். இந்த படமும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டுனது உங்க எல்லாருக்குமே தெரியும். பொங்கல் அன்னைக்கு வெளிய வரக்கூடிய படம் சென்சார் போர்ட்ல சிக்கி சின்னாபின்னமாயி, இல்ல இந்த காட்சிகள் எடுக்கிறோம், இந்த வசனங்கள மீட் பண்ண அப்படின்னு இப்படின்னு சொல்லி கடைசியா வந்து ஜனநாயகம் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஃபேன்ஸ் என்ன சொன்னாங்க, "அங்க பாருங்க ஒழுங்கு மரியாதையா எங்க தலைவர் படத்த ரிலீஸ் பண்ணிருங்க." ஒரு ஃபேன்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க அப்ப ரிலீஸ் பண்ணீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள்னு சொல்லுவாங்க. இல்ல நீங்க எலக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ண போறீங்கன்னா, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள்லாம் பேர் போட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்ப அவங்க சொன்னபடியே ஆயிடுச்சு. இப்போ நாளைக்கு ஜனநாயக படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனா மக்கள் மத்தியில எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, "ஏன்பா இந்த படம் ஏற்கனவே வந்து இன்டர்நெட்ல வந்து லீக் ஆயிடுச்சு. இப்ப இந்த படத்த பார்க்க வருவாங்களா? அது மட்டும் இல்லாம போட்ட பணத்த வந்து எடுக்க முடியுமா?" அதெல்லாம் வாய்ப்பே இல்லன்னு சொல்லும்போது தான், ஆன்லைன் புக்கிங்ல வரலாற்று சாதனை படைச்சிருக்கு ஜனநாயகன் படம். இப்போ மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, "என்னங்க படம் வந்து இன்டர்நெட் லீக் ஆனாலும் ஆகாட்டி என்ன எங்க தலைவருக்காக, எங்க அண்ணனுக்காக, எங்க தளபதிக்காக நாங்க வரோம். இது வந்து ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டியா தான் நாங்க பார்க்குறோம். ஏன்னா விஜய் அண்ணா அவர்கள் வந்து இதுக்கப்புறம் நடிக்க போறது கிடையாது. இந்த படத்த வந்து நாங்க பார்த்துட்டு ஒரு சென்ட் ஆஃப் ஹார்ட்ட குடுத்துட்டு போறோம்." அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க. ஓகே நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்த வந்து எப்படி மக்கள் கொண்டாட போறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்றைய கிங் வைரல் செய்தியை வழங்குவோர் அதிக மசாலா, அதிக சுவை. இது நம்ம ஆச்சி மசாலா. உங்க பழைய தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கிராமுக்கு கூடுதல் பணம் பெறுங்க. இது நம்ம லலிதாலமன். சிட்டாசிஸ் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.